நண்பர்களே வெல்கம் டு ப்ரொமோஷன் ட்ரோல் பார்ட் 6. பார்ட் 6 இல்ல பார்ட் 60 போட்டாலும் இன்ஃப்ளூயன்சர்ஸோட ஆட்டம் குறையவே குறையாது போல. காசை வாங்கிட்டு பாக்குறவனை எப்படி எல்லாம் கழுவலாம் நீங்க நிறைய பேர் டிசைனா கூவுறாங்க. ஓகே, வழக்கம் போல குரலை சொல்லி வீடியோ ஆரம்பிப்போம். ப்ரொமோஷன் தப்பு இல்லை, ஆனால் தப்பான ப்ரொமோஷன் தப்பு. உங்க சொந்தக்காரங்க நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு பில்லி சூனியம் ஏவல்னு எது வச்சிருந்தாலும் சரிங்க, இந்த 300 வருஷம் பழமையான இந்த ஆலமரத்துல நீங்க தேங்காய் கட்டி வேணாலே போதும், உங்க பிரச்சனை எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சிரும்னு சொல்றாங்களா? யாரு சொன்னா? இல்ல யாரு சொன்னா? அது சொல்லுவாங்க, சொல்லிருக்கோம். என்னடா ப்ரொமோஷன் ட்ரோல் ஏதோ கோயில் வீடியோ எல்லாம் கொண்டு வரேன்னு சிலர் கேட்கலாம். நானும் ஃபர்ஸ்ட் பார்த்து அப்படிதான் ஷாக் ஆனேன். அப்புறம் கொஞ்சம் நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இது நார்மல் வீடியோ கிடையாது, இது வந்து ஒரு ஆன்மீக கூவல்னு. கடைகளுக்கு ப்ரொமோஷன் பண்ணி இப்ப கடவுளுக்கே ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. இனி கடவுளுக்கே ப்ரொமோஷன் வேணும்னாலும் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட வந்து கியூல தான் நிக்கணும் போல. நீங்க பல வருஷமா காதலிச்ச காதலனோ காதலியோ உங்களை கலட்டி விட்டு போகாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பூட்டு மட்டும் போட்டா போதுங்க, உங்க வாழ்க்கை முழுக்க உங்க கூடயே இருப்பாங்க. நல்லா இருக்கே. அப்ப நான்லாம் அந்த கோயிலுக்கு போனா ஒரு 4-5 பூட்டு வாங்கிட்டு போகணும் போலயே. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? ரைட் விடு. கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியாம அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த செவுத்துல காசு ஒட்டி வழிபடும் பொழுது அந்த காசு ஒட்டிக்கிச்சு அப்படின்னா கூடிய விரைவில் உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்றாங்க. காசு ஒட்டி இல்ல, காசு ஒட்டி ஓட்டம் போட்டு செவுத்துக்கு அந்த பக்கமே போனாலும் கடன் வாங்கினவன் எப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறோன்னா அப்பதான் கொடுப்பான். காய் நொட்டிருச்சு காசு குடுறா அப்படிலாம் போய் கேட்டா தரமாட்டான். தோணல, எனக்கே தோணணும்ல. தோண வையி, அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். ஆமா, செவுத்துல எப்படி ஃபர்ஸ்ட் காயின் ஒட்டுது? செவுத்துல காயின் ஒட்டுமா? இருங்க நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போம். நண்பர்களே, ஒரு ரூபா காயின் எடுத்துட்டேன். போய் செவுத்துல இப்போ ஒட்டி பார்ப்போம். என்னங்க ஏதோ கோயில்ல தான் ஒட்டுன்னு சொன்னீங்க, எங்க வீட்டு செவுத்துலயே ஒட்டுது. அப்போ எங்க வீட்டு செவுத்துலயும் ஏதோ ஒரு அமானுஷமா ஆன்மீக சக்தி இருக்கு. இந்த பக்கம் வச்சா ஒட்டுதா? எந்த பக்கம் ஒட்டல. அப்ப அந்த காசை செவுத்துல சமமான இடமா பார்த்து யாரு ஓட்டுனாலும் நிக்கும். அப்ப எல்லாருக்கும் பணம் வந்துருமா? அதான் பதில். காசு வாங்கின கடமைக்கு ஏன் இம்புட்டு முட்டு கொடுக்கணும்? அது ஏன் இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த கோயிலை ப்ரோமோட் பண்றாங்கன்னு தெரியல. உலகிலேயே மிக உயரமான 252 அடி அம்மன் சிலையை இங்க தாங்க பிரம்மாண்டமா கட்டிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோமோட் பண்ற காரணம் இருக்கு. எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். பெங்களூர் ஹொஸ்கோட் பக்கத்துல கம்பளிப்புறால தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்ல 24 மணி நேரமும் அன்னதானம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஃப்ரீ பஸ்ஸும் விட்டுருக்காங்க. குடும்பத்தோட ஒரு முறை காட்டேரியம்மன் கோயிலுக்கு நேர்ல போய் பார்த்துட்டு வாங்க. குறிப்பிட்டு எதையும் சொல்லல, பொதுவா சொல்றேன். இப்பெல்லாம் நிறைய கோயிலாவே இல்ல, எல்லாம் பிசினஸ் பிளேஸ் ஆயிருச்சு. இப்போ இவங்களே சொல்றாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பிளாக் மேஜிக் யாராச்சும் போட்டிருந்தாங்கன்னா இங்க வந்து கோயில் வந்து நீங்க அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃப்ரீயாவா பண்ணி விடுவாங்க. அந்த பரிகாரம் இந்த பரிகாரம், இப்படி ஒரு பூஜை அப்படி ஒரு பூஜை. இங்க காசு வைக்காம எந்த காரியமும் நடக்காது சிவாஜி. நீங்க கேட்கலாம், ஏன்டா இப்போ ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸும் கிடையாது, தினம் அன்னதானமும் போடுறாங்க போது அதை எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு வந்து இதுல காசு வாங்கி தான் சம்பாதிக்கணும்னு இல்லை. ஒரு கோயில் வந்து பிரபலப்படுத்தி அந்த கோயிலுக்கு அதிகமா கூட்டம் வர வச்சா அதே போதும். அந்த கோயில்ல வந்து அதிகமா காசு பொருளை வைக்கிறதுக்கு காமனான ஆள்ல இருந்து பெரிய பெத்த கைகள் வரைக்கும் அந்த கோயில்ல போய் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு வைரலாகி ரொம்ப பிரபலமாகி எங்கெங்க இருந்தோ ஏதேதோ ஊர்ல இருந்தெல்லாம் வந்து நிறைய கூட்டம் வந்து திடீர்னு அந்த கோயில் பிரபலமான கோயில்கள் நம்ம ஊர்லயே நிறைய இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் பயங்கரமா ப்ராஃபிட் எடுக்கிற பிசினஸ் பண்ணுங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்களுமே நிறைய விஷயம் நம்மளால ஓப்பனா பேச முடியாது, அதுதான் பிரச்சனை. If I speak, I am in big trouble. தமிழ்ல கன்னடால இந்த கோயிலுக்கு போட்டு பயங்கரமா ப்ரொமோஷன் போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மனுக்குன்னு தனியா இன்ஸ்டா பேஜ் எல்லாம் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, கம்பிலிபுரா காட்டேரம்மா டெம்பிள், இதெல்லாம் கொலா போட்டு ப்ரொமோஷன்ஸ் தான். எல்லாருக்கும் ஒரே ஸ்கிரிப்ட். அநியாயம் பண்றீங்கடா, அம்மனுக்கு எதுக்குடா இன்ஸ்டா பேஜ்? அம்மன் என்ன உட்கார்ந்து ரீல்ஸாடா பார்க்க போறாங்க? இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கோயிலை பிரபலப்படுத்துறாங்களாம். சொல்ல முடியாது, இனி ஃபியூச்சர்ல நிறைய கடவுள்களுக்கு இன்ஸ்டா பேஜ் ஓபன் பண்ணி ஸ்பெஷல் பூஜை ஸ்பெஷல் தரிசனம் எல்லாம் இனிமே நீங்க வீட்ல இருந்தே பார்க்கலாம். ஆனா அதுக்கு வந்து மாசம் என் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் கட்டி பாத்துக்கோங்கன்னு சொல்லி வந்தாலும் வரும். நீ செய்வடா உன் முகர கட்டைய பார்த்தாலும் தெரியுதுடா. டோட்டல் தமிழ்நாடு இல்ல டோட்டல் இந்தியாவையே திருப்பி போட்ட 1,00,000 எலக்ட்ரிக்கல் பைக் கொடுக்கக்கூடிய டிஸ்க் பிரேக், அலாய் வீல், இன்புல்ட் ஸ்பீக்கர், ரிவர்ஸ் மோட், டிஜிட்டல் டிஸ்ப்ளே, ஸ்மார்ட் பேண்ட் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் ஸ்டார்ட். சோ ஆல்ரெடி இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய 1,00,000 ரூபாய்க்கு 3 பைக்ல இப்போ இஎம்ஐ வேற இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. நீங்க 1,00,000 ரூபாய்க்கு 3 வண்டி எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு வண்டி 30,000 ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி, இஎம்ஐ 1,00,000 ரூபாய். எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
புரியக்கூடாது. அதாவது 3 வண்டி 1 லட்சம்னு சொல்றாரு. ஆனா ஒரு வண்டி மட்டும் தனியா வாங்கினா 30,000-மா? ஐயோ, என்னடா தெரிஞ்சு பேசுறியா இல்ல போதையில பேசுறியா? என்னடா பேசிட்டு இருக்க? இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏங்க அது மட்டும் இல்லாம இந்த லைட்னிங்லாம் இப்ப இம்ப்ரூவ் பண்ணி சும்மா பாக்குறதுக்கே அவ்வளவு ஸ்டைலிஷா கொடுத்துருக்காங்க. இப்பவே உங்க வண்டியை புக் பண்ணிக்கோங்க. அந்த வண்டி என்ன ஸ்பீடு போகும், என்ன மைலேஜ், சர்வீஸ் எப்படி, ஒன்னும் சொல்லல. அது அனாவசியம். 30,000 3 வண்டி 1 லட்சம், ஒரு வண்டி 30,000 சொல்லிட்டு கூவி வித்துட்டாங்க. இந்த பொருளை எந்த பொருளா இருந்தாலும் ஒரு பொருளோட ஸ்பெசிபிகேஷனை பத்தி சொல்லாம இந்த பொருள் சீப்புங்க, இந்த பொருள் சீப்புங்க, இந்த பொருள் வந்து ரொம்ப விலை கம்மின்னு சொல்லிட்டு விலையை பத்தி மட்டும் பேசினாங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து மெயினா யோசிக்க வேண்டியது இருக்கும். இந்த பொருள் வந்து நிஜமாவே ஒர்த்தா, இல்லாட்டி வந்து ஏதோ டம்மி ப்ராடக்ட் வந்து காசு கம்மின்னு சொல்லிட்டு விற்க பாக்குறாங்களான்னு. இல்ல பாட்டிலே சிக்னலா என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிவிகே. அதுக்கு எங்க அண்ணன் தான் வரணும். ஏய், என்ன இந்த அக்கா டிஎம்கேவா இருந்துட்டு எதிரி கட்சியான டிவிகே போய் எங்க அண்ணன்னு சொல்றாங்க? இத பார்த்தா டிஎம்கே தொண்டர்கள்லாம் கொந்தளிச்சிருவாங்களே. அதுக்கு எங்க அண்ணன் தான் வரணும். அண்ணா, அப்போ உங்க ஆதரவு அவருக்கு தானே? என்னோட ஆதரவு என்னைக்கும் சக்சஸ். இந்த மாதிரி பாக்ஸ் ஃபார்மல் ஷர்ட்லாம் வெறும் 149 ரூபா தாங்க. இந்த மாதிரி டிராப் வெறும் 140. எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. ஐயோ, இந்த டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே இன்ஸ்டால் இருக்க பாதி பேர் அந்த கட்சிக்கு திடீர்னு போய் விர்ச்சுவல் தொண்டன் ஆயிட்டாங்க. டிவிக்கே சப்போர்ட் பண்ணி பேசினா நல்ல வியூஸ் போகுது, நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்கிற ஒரே காரணத்துக்காக பிடிக்குதோ இல்லையோ சும்மா பேச்சுக்குன்னு நானும் டிவி ஏதாவது ஒரு விஷயத்துல டிவிக்கே இன்டர்வியூ பண்ணியே பேசுறது. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அது என்ன விளையாட்டு பொருளா உனக்கு? ஓகே, இப்போ நான் அடுத்து பேச போற டாபிக்கு ஒரு 2 சேனலோட கண்டிஷன்லாம் எனக்கு அடிக்க ரெடியா இருப்பாங்க. கடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சு கேளுங்க. சன்ரைஸ் கிராக்கர்ஸ்னு ஒரு கடையை போட்டிருக்காங்க தீபாவளிக்கு. 2 சேனல்ட்டையும் அமௌண்ட் கொடுத்து கூவ சொல்லியிருக்காங்க. அண்ணா, இவ்வளவு பேரை விட்டுட்டு உன்னை மட்டும் கண்டிச்சு கூப்பிடுறாங்களா? போய் கிட்ட நின்னு பேசி முடிச்சு கொடுங்கண்ணே. இதை பத்தி எனக்கு தெரியாதுங்கறத. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லண்ணே. குத்து மதிப்பு அடிச்சு கொடுங்கண்ணே. நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும்ல, செலவு காமல. அதுல என்னென்ன கூவ சொல்லியிருக்காங்கிறதா ஹைலைட். ஆன்லைனில் 3000 ரூபாய்க்கு அதிகமாக பணம் செலுத்தி ஆர்டர் செய்தால் 85% தள்ளுபடியில் பட்டாசுகள். அதாவது 100 ரூபா பட்டாசு வெறும் 15 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். 10,000 ரூபாய்க்கு நீங்க பட்டாசு வாங்கினாலும் வெறும் 1500 ரூபா தான் பில்லுல வரும். நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. எந்த மடையனாச்சும் இப்படி லாபமே இல்லாம நஷ்டத்துல வியாபாரம் பண்ணுவானா? இதை கேட்கும் போதே தெரியுது இது எவ்வளவு பெரிய உருட்டுன்னு. ஆனா ப்ரோமோட் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப நார்மலா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ப்ரோமோட் பண்ணணும்ல, என்னையும் கொஞ்சம் பார்க்கணுமா இல்லையா? அப்புறம் இவங்க ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் போட்டு அது நல்லா ரீச் ஆகி ஆன்லைன்ல நிறைய பேர் பே பண்ணி ஆர்டர் போட்டிருக்காங்க. தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி உங்க வீட்டு வாசல்ல இருக்கும்னு கூவுனாங்க. ஆனா தீபாவளி முடிஞ்சும் கூட வெடி வீட்டுக்கு வரல. அப்புறம் கொஞ்சம் பேர் நேர்ல போய் பார்த்தப்பதான் தெரியுது கடைக்காரன் பெரிய வெடியா போட்டு கடையில பூட்டை போட்டு ஓடிட்டான். ஐயா, தீபாவளிக்கு தலைக்கு எண்ணெய் வைக்கலாம், துண்டு வைக்க கூடாது. போட்ட பணமெல்லாம் நஷ்டம். கிட்டத்தட்ட 15 கோடி இதுல ஸ்கேம் ஆயிருக்குன்னு ஒரு தகவல். ரொம்ப ரொம்ப கம்மியான பேருக்கு மட்டும்தான் பட்டாசு வீட்டுக்கு வந்திருக்கு. அதுலயுமே வந்தவங்க நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. இதுல எந்த பொருளுமே 10,000 ரூபாய்க்கு ஒர்த்தே இல்லைங்க, நிறைய வெடி வெடிக்க மாட்டேங்குது, டம்மியான வெடி இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ நிறைய பேர் எங்களுக்கு பட்டாசு வீட்டுக்கே வரலன்னு சொல்லி வீடியோ போட்டாங்க. அப்புறம் நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. ஸோ இது பிரச்சனையாகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோகாரன் சேனல்லையும் சரி, விஜய் விலாக்ஸ்லயும் சரி போட்டிருந்த அந்த வீடியோவை தூக்கிட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க சேனலை விட்டு. அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பட்டாசு கடைக்கார ஏமாத்திட்டு போனதுக்கு அவங்க என்னடா பண்ணுவாங்கன்னா, நானும் ஒத்துக்கிறேன் இவங்க தான் தப்புலாம் சொல்லல. இருந்தாலும் இவங்க கரெக்டா R&D பண்ணிட்டு அப்ப தானே போய் ப்ரோமோட் பண்ணிருக்கணும். காசு கொடுத்து கூப்பிடுறாங்கிறதுக்காக உடனே போகக்கூடாது இல்ல. ஏன்னா இத்தனை 1000 பேர், இது 1000 லட்சக்கணக்கில் அவங்களை ஃபாலோ பண்றாங்க, லட்சக்கணக்கில் அவங்க சொல்றதை கேட்கறாங்க. அப்படிங்கும்போது அவங்க கிட்ட எல்லாம் கொண்டு போய் இந்த பொருளை வந்து சூப்பரா இருக்கு இதை வாங்குங்க சஜஸ்ட் பண்ணும்போது இவங்க தான் இந்த பொறுப்பு எடுத்துக்கணும். எடுக்கல. எதுவுமே கேட்க மாட்டீங்களா? தெரியல. வெரி குட்ரா, கை கொடு. யோசிக்காதது கூட பரவாயில்ல, விட்டுருங்க. அட்லீஸ்ட் வந்து மனசு உறுத்தணும்ல. நம்ம பேச்சை கேட்டுதான் இத்தனை பேரை செலவு பண்ணிருக்காங்க. தீபாவளி காசையா இருந்திருப்பாங்க வெடி வெடிக்கலான்னு, அதெல்லாமே நம்மளால கேட்டு நாசமா போச்சு. நம்மளால அத்தனை பேரோட காசு வேஸ்டா போச்சுன்னு கொஞ்சமாச்சும் ஒரு மனசு உறுத்தி இருக்கணும்ல. ஏதாச்சும் இதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணிருக்கணும்ல. இவங்க தானே ப்ரொமோட் பண்ணாங்க, ப்ரொமோட் பண்ணும்போது மட்டும் நல்லா இருந்துச்சுல. எதுவுமே சொல்லல. நம்ம வந்து எதுவுமே பேசாம அமைதியா ரெஸ்பான்ஸே பண்ணாம இருந்துட்டோம்னா நம்ம யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு 2-3 வாரத்துல எல்லாம் மறந்துடுவாங்கங்கிற ஒரு தைரியம் தான்.
அந்த 3 Idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. தீபாவளி முடிஞ்சு கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. எத்தனையோ வீடியோ வந்துருச்சு விஜய் சேது விலாக்ஸ்ல. ஆனா ஒரு வீடியோல கூட இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணி பேசவே இல்லை. ஆனா இந்த விஷயத்த பெருசா யாருமே கேள்வி கேட்ட மாதிரி நான் பார்க்கவே இல்லை. இதே விஷயம் வேற ஒரு யூடியூபர், எக்ஸாம்பிளுக்கு டிடிஎஃப்ஓ இல்ல இர்ஃபானோ இல்லாட்டி வந்து எந்தெந்த யூடியூபர் இன்ஃபுளுசர் எல்லாம் போட்டு அடிக்கிற மாதிரி எல்லாரும் போட்டு அடிப்பாங்களோ அவங்க இந்த ப்ரொமோஷன் பண்ணி ஸ்கேம் ஆகிருந்தா இந்நேரம் போட்டு பயங்கர ட்ரெண்டிங்ல பொழந்து கிழிச்சிருப்பாங்க. ஃபேவரட் யூடியூபர்ஸ் 2 பேருங்கிறனால சாஃப்ட் கார்னரா போயிருச்சு. உடனே விஜய் சித்து விலாக்ஸ் ஆட்டோக்காரன் சேனல் பண்ண எனக்கு மண்மோப்பெல்லாம் இல்லை. நானுமே அந்த சேனல்ல ரெகுலரா பார்க்க வந்தேன். விஜய் சித்து விலாக்ஸ்ல ரெகுலரா எல்லா வீடியோவும் நான் பார்க்குறேன். என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை நீங்க தான் ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து ஏதோ என்ன வேணா நான் பண்றேன், பிரச்சனையாயிருச்சு, அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணாம ஓடி விழுந்தா நான் என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நான் பெரிய ஆள், எனக்கு வந்து ஃபேன்ஸே நிறைய பேர் இருக்காங்க, ஸோ என்னை சுற்றி பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அவருக்கு டைம் இருந்திருக்காது, மேபி அவர் மறந்துருப்பாரு, இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண அவருக்கு டைம் இருந்திருக்காது. எங்க அண்ணனுக்குன்னு யாராச்சும் முட்டு கொடுக்க வந்தீங்கன்னா, அவ்வளோ பிஸி ஸ்கெடியூல உங்க அண்ணாக்கு வந்து போய் ப்ரொமோஷன் பண்றதுக்கு மட்டும் டைம் இருக்கா? அப்போ வந்து நீங்க பண்ண விஷயத்துல ஒரு தப்பு நடந்துச்சு, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றதுக்கும் காசு கொடுத்தாதான் சொல்லுவாங்களா? அட நம்மளுக்குள்ள என்ன இருக்கு சார், சும்மா சொல்லுங்க சார். முடியாது, சொல்ல முடியாது. இதே இந்த விஷயம் வந்து பாலிமர் நியூஸ்ல வந்ததுனால தான் எனக்குன்னு இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சு. அதுலயும் வரலன்னா அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க. இதை யாருமே கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியல, அடிக்கிறதுக்கு தோதா இருக்கு இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர்னா ஒரு நியாயம், இதே நமக்கு பிடிச்ச யூடியூபர்னா ஒரு நியாயம். நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். நான் என்ன பண்றேன்னா, ஒரு 5 கிளாஸ் வச்சுட்டு தண்ணி ஊத்திடுறேங்க. ஃபர்ஸ்ட் இந்த தண்ணி தான் நம்மளோட ஸ்கின்னு வச்சுங்க. ஆயில் ஆட் பண்றேன், பிகாஸ் ஆயில்ன்றது நம்ம இதுல நம்மளோட வேர்வை அப்படின்னு எடுத்துக்கலாமே. இப்போ என்ன பண்றேன்னா, இந்த 5 கிளாஸ்லயுமே மஞ்சத்தூள் பாத்தீங்கன்னா நான் போடுறேன். இப்போ நீ மிக்ஸ் பண்ணி பார்த்தா கூட அந்த மஞ்சத்தூள் பாத்தீங்கன்னா கீழே இறங்கவே இல்லை. இப்போ ஒரு 5 பிராண்ட்ல நான் ஃபேஸ் வாஷ்ன்றதை நான் வச்சிருக்கேன். ஒவ்வொரு பிராண்ட்லயுமே பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் உள்ள ஆட் பண்ணிட்டே இருக்கிறேன். நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கிளியரா உங்களுக்கு தெரியுது, எதுலையுமே பாத்தீங்கன்னா கீழே ப்ராப்பரா செட்டில் ஆகலை. அதுதான் நம்மளோட ஸ்கின். ஆனா சென்டர்ல இருக்கிற ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா பெனட்ரேட் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிருக்கு. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் ட்ரை பண்ணி ஒரே மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. எல்லாரும் சேம் டைலாக் தான். நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் என்ன பண்றது, தலையெழுத்து. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? முதல்ல நம்ம ஸ்கின்னை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நேச்சுரல் ஸ்வெட் அண்ட் ஸ்வீபத்தை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக ஆயிலை ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்கின்ல படுற டஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். வரமாட்டேங்குதப்பா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்னமோ சொன்னாங்க, மஞ்சத்தூள் வந்து ஆயிலை பிரேக் பண்ணி உள்ள போகாதுன்னு. ஆனால் நான் போட்ட மஞ்சத்தூள் உள்ள போயிருச்சு. அது பரவாயில்ல, அது ஏதோ வீட்டுக்கு போச்சுன்னு கூட விட்டுக்கலாம். மேலே இந்த அறுக்கிறது வந்து அதுதான் டஸ்ட்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ நம்மகிட்ட இருக்க ஃபேஸ் வாஷை உள்ள ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபேஸ் வாஷை உள்ளே ஊற்றிட்டோம். பார்த்தீங்களா அதிசயத்தை? ஆயில் பேரியர்ஸை எவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ணி எல்லாம் உள்ளே போது பாருங்க. ஏதோ ஸ்பூன்லாம் விட்டு கலக்கி காமிச்சாங்க. நம்மளதெல்லாம் கலக்கவே இல்லை, போட்ட உடனே சட்டுன்னு உள்ள இறங்கிருச்சு. உங்களுக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் வேணும்னா கமெண்ட்ல விம்னு டைப் பண்ணுங்க. ஆமா, விம்னு டைப் பண்ணுங்க. விம். என்னங்க ஏதோ ஃபேஸ் வாஷ், நானோ டெக்னாலஜி அப்படி இப்படிங்க. வெறும் இந்த விம் பாத்திரங்களோட லிக்விட்லாம் ஈஸியா போகுது உள்ள. அப்ப இந்த நானோ டெக்னாலஜி, விட்டமின் சி அதெல்லாம் வந்து இந்த விம்லயே இருக்கா? இந்த பாத்திரங்களோட லிக்விட்லயுமா நானோ டெக்னாலஜி இருக்கு? பாவி, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பாத்துக்கோங்க, உங்க கம்பெனிக்கு நான் வந்து ஃப்ரீயா ஃபேஸ் வாஷ் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜிபே பண்றனாலும் பண்ணுங்க, செக்கா போறதுனாலும் போடுங்க. கேஷா இல்ல செக்கா? எங்க பேமெண்ட் பாபா சர்வீஸ் சார்ஜ். நான் இப்போ லாஜிக்கலாக ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேன். ஸ்கின்னும் ஒரு டப்பாவில் ஊற்றி வைக்கிற தண்ணியும் ஒன்று கிடையாது. தண்ணி வெறும் தண்ணி, ஆனால் ஸ்கின்னு வந்து ஸ்கின்னுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் தப்பு தான். அவங்க ஃபேஸ் வாஷ் மட்டும் சீக்கிரம் உள்ள போனதுக்கான காரணம் அந்த ஃபேஸ் வாஷ்ல வந்து சர்ஃபெக்டன்ட்ங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருந்திருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கையில் வந்து ஏதாவது எண்ணெய் பிசு பிசு இருந்துச்சுன்னா எவ்வளோ தண்ணி போட்டு கழுவினாலும் போகாது. ஆனால் சோப் போட்டு கழுவுனே போகுது இல்லையா? ஏன்னா அதில் சர்ஃபெக்டன்ட் இருக்கு. ஸோ அது வந்து சோப்போட தன்மை, அவ்வளோதான். ஏன்டா அவங்க சொன்ன தண்ணியிலேயே வந்து அதை ஆயில பிரேக் பண்ணி உள்ள போயிருச்சுன்னா ஸ்கின்னுக்குள்ள போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படியே அதுக்கு தான் சொன்னேன். ஸ்கின்னும் தண்ணியும் ஒன்று கிடையாது.
ஸ்கின்னுக்குள்ளே இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாம் போகணும்னா அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. மாலிக்யூல் சைஸ் எவ்வளோ இருக்கணும், அந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஆயில் பேஸ்டா இல்லை வாட்டர் பேஸ்டா, ஸ்கின்னோட லிப்பிட் லேயர்ஸை தாண்டி உள்ளே போகுமான்னு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. வெறும் தண்ணியை வச்சு கம்பேர் பண்ண முடியாது ஸ்கின்னை. ஆயில் லேயரை தாண்டி ஒன்றுமே இல்லை, அது வெறும் தண்ணிக்குள்ளே போக தான் செய்யும். ஸோ அது மேட்ரு இல்லை. ஆயிலை தாண்டி ஸ்கின்னுக்குள்ளே போகிறது, நிறைய லேயர்ஸை தாண்டி உள்ளே போகிறது, அதையும் இதையும் கம்பேர் பண்ணது தான் தப்பு. அவன் கூட நம்மள கம்பேர் பண்றாங்களே, அதை நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கூட அவங்க எழுதி கொடுத்து விட்டுட்டாங்க, இவங்களுக்கு தெரியாமல் போட்டாங்கன்னு சொன்னாலுமே இதுக்கப்புறம் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்களே கிளியராக பார்க்க முடியுது என்னோட ஸ்கின் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. ஸ்கின்னு பிரைட் ஆயிருச்சான், அது அவங்க சொன்ன மாதிரி இது உள்ள ஊடுருவி வந்து ஸ்கின்னை கிளியர் பண்ணி ஃபேஸை க்ளோ பண்ணிருச்சான். லைட்டிங்கில் விளையாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பிஃபோர் ஆஃப்டர்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பிஃபோர் ஃபோட்டோவை நல்லா இருட்டுக்குள்ளே உட்காந்து கருகும்னு எடுத்து வச்சிருக்காரு. ஆஃப்டர் ஃபோட்டோவை இந்த மாதிரி ஒரு லைட்டை வச்சு மூஞ்சி கிட்ட வச்சு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் மூஞ்சி க்ளோ ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆஃப்டர் ஃபோட்டோ போட்டிருக்காரு. எல்லாரும் அதை இப்படி உருட்டி தான் முட்டு கொடுக்கறதுல ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் எப்படிப்பட்ட ப்ராடக்ட்லாம் நமக்கு தெரியாது. மேபி நல்ல ப்ராடக்டாக கூட இருக்கலாம். ஆனால் இதை ப்ரொமோட் பண்ண இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொடுத்த முட்டு தான் ரொம்ப தப்பாக இருக்குது. பட் நல்ல விஷயம் என்னன்னா இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண எல்லாருமே வந்து பெய்டு ப்ரொமோஷன் மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்காங்க. மேபி அந்த கம்பெனியே வந்து ப்ரொமோஷன் மென்ஷன் பண்ணி போடுங்கன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அந்த கம்பெனியோட பேஜ்லையும் போய் பார்த்தேன். அந்த பேஜ்லேயே அவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதை விட நேச்சுரல் ரெமடிஸ் தான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தான். இந்த மார்க்கெட்டிங்கில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ, எல்லாம் தன்சால சரியா போடும் உனக்கு. ஓகே நண்பர்களே, வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு அக்கௌண்ட் பார்த்தேன் இன்ஸ்டால, மீட் ஃபார் தாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் பார்த்தேன். அசீஸ் ரஹ்மான் ஒருத்தர் அந்த பேஜ் ரன் பண்ணிட்டு வராரு. அவர் வந்து ஒரு விஷுவலி இம்பேர்ட், ஓகேவா. ஆனா அவரு நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. அது என்ன, அவர் என்னன்னு நான் சொல்றதை விட அவர் சொல்றதே பெட்டரா இருக்கும், கேளுங்க. ஹாய் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ரிப்ளைங். என்னோட நேம் வந்து அசீஸ் ரஹ்மான் ப்ரோ. நான் எதுக்காக உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு விஷுவல் இம்பேக்ட், நான் வந்து ஒரு ஐஐடி மெட்ராஸ் கிராஜுவேட் ப்ரோ. ஸோ நான் வந்து மீட் ஃபார் தாட் அப்படின்ற ஒரு சேனலில் ஸ்டாண்டப் காமெடி ஸ்டைலில் விஷுவல் இம்பேக்ட் பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறேன் ஜென்ரல் பப்ளிக். ஸோ நான் சேனல் லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் ஒரு பாருங்கள். ஆல்ரெடி அவர் கண்டென்ட்லாம் கொஞ்சம் பார்த்தேன். பிரெயில் ஸ்லேட்னா என்ன, விஷுவல் இம்பேக்ட் யூஸ் பண்ணுற எழுதுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இது. 6 டாட்ஸ் இருக்கும். இந்த 6 டாட்டுக்குள்ள 600 மொழி என்ன உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜையும் வந்து இதிலே எழுதலாம். ஏஐ வந்து விஷுவல் இம்பேக்ட் பீப்புளுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவரோட பார்வையிலேருந்து எப்படி இருக்குன்ட்டு நிறைய ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரோட பேஜ் இதுதான், போய் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சதுன்னா உங்களுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அப்படிதான் நண்பர்களே, வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருமே பண்றதில்ல, நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிடுறீங்க. ஆனால் பெருசாக யாரும் நிறையா பண்ணவே மாட்டீங்க. நீ கேட்கலையே, கேட்டா தானே. இப்போ நம்ம சேனல் 47K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்கு. எப்படியாச்சும் இந்த மாதம் முடியறதுக்குள்ள ஒரு 50K சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தணும்னு ஒரு வெறியில இருக்கேன். வெறியிலிருந்து என்ன பண்றது, அது கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். இந்த மாதம் போடுறேன். நம்புங்க. அப்படி நான் போடலைன்னா அடுத்த மாசம் எல்லாரும் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். உங்க ஒவ்வொருத்தரோட தலை மேல சத்தியமா இந்த இடத்துல இந்த சபதத்தை நான் போடுறேன். ஐயோ, என்னத்தையும் போட்டாண்டி, போடுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.